இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மே மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாங்கள் வேதியருக்கு படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எங்களுடைய பயிற்சி முடிகின்ற பொழுது இறுதி 3 மாதங்கள் நாங்கள் கள பயிற்சிக்காக, நேரடி பயிற்சிக்காக பல பங்குகளுக்கு போவது வழக்கம். மிஷன் கோர்ஸ் என்று சொல்வார்கள். நேரடி கள பயிற்சிக்காக போயிட்டு பங்குல தங்கி அங்கே நேரடி அனுபவம் பெறுவோம் வேதியர்களுக்காக எப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக ஒரு பங்குக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போது மறைக்கல்வி பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். நான் ஞாயிறு மறைக்கல்வி கிளாஸ் எடுப்போம், ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் எடுப்போம். அப்படியான ஒரு கிளாஸ் அது. அப்படி கிளாஸ் எடுக்கும் பொழுது நான் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு, குழந்தைகள்கிட்ட சொன்னேன், குழந்தைகளே, கடவுள் நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு இல்லையா? எவ்வளவோ நல்லது செஞ்சுருப்பார் கடவுள். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கை செஞ்சுருப்பார். நம்ம என்ன பண்ணணும், இப்போது ஏதாவது ஒரு நன்மையை சொல்லி கடவுளுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோமா அப்படின்னு நம்ம பிள்ளைகள்கிட்ட சொன்னேன். ஓகே பிரதர், ஏதாவது ஒரு நன்மை சொல்லி இயேசுவே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லா பிள்ளைகளும் அந்த ஒரு நன்றி சொன்னாங்க. உதாரணமாக, எனக்கு நல்ல அப்பா அம்மா கொடுத்ததுக்கு நன்றி, நல்ல படிப்பை கொடுத்ததுக்கு நன்றி, நல்ல அறிவு, நிறைய பிள்ளைங்க சொன்னாங்க, நன்றி சொன்னாங்க. அப்போது ஒரு குழந்தை, ஒரு பெண் பிள்ளை, மறக்கவே மாட்டேன் நான், ஒரு பெண் குழந்தை இந்த மாதிரி சொன்னான், கடவுளே இந்த மூக்கை கொடுத்ததற்கு உமக்கு நன்றி அப்படின்னு சொன்ன. எல்லா பிள்ளைகளும் கொள்ளன்னு சிரிச்சாங்க. ஐயோ, என்ன இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பிள்ளைகளும், நான் உட்பட, ஏன் அதையும் நான் மறைப்பேன், நான் உட்பட எல்லாருமே சிரிச்சிட்டோம். இருந்தாலும் குழந்தை இல்லையா நம்ம. அப்புறம் கேட்டேன், அம்மா ஏண்டாமா இப்படி சொன்னே, ஏன் மூக்கை கொடுத்ததற்கே நன்றின்னு ஸ்பெசிஃபிக்காக ஏன்டாமா சொன்னேன், என்ன விஷயம்னு நான் கேட்டேன். அப்போ அந்த குழந்தை சொன்ன அந்த பதில், நம்மலாம் என்ன வேதியர், என்ன சாமியார், என்ன நம்ம நற்செய்தி பணியார், நம்மளாம் அந்த குழந்தைக்கு இருக்கின்ற விசுவாசம். அந்த குழந்தை சின்ன பிள்ளை தான், மிஞ்சி போனால் அந்த பிள்ளைக்கு ஒரு 10 வயசு இருக்குமா இருக்கும், அந்த சின்ன 10 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளை தான் அது. அந்த குழந்தை சொன்ன பதில் என்னை அப்படி சிந்திக்க வச்சுது. என்னன்னு சொன்னால், பிரதர், நமக்கு மூச்சு விடலாம், நம்ம செத்து போயிடும் தானே? ஆமாம்மா. அப்போ இந்த மூக்கு இருந்து நமக்கு, மூக்கு தான் நமக்கு மூச்சு காற்றை உள்ளே இழுத்து கொடுக்குது. அப்போ ஏசப்பா தான் நமக்கு மூச்சு காற்று கொடுக்குறாரு. அந்த காற்று, அந்த மூக்கு உள்ளே இழுத்து நமக்கு கொடுக்குறது, நம்ம உயிராக இருக்கிறோம் நாம. அப்போ ஏசப்பா அந்த காற்று தான் கொடுக்குறாரு. அந்த காற்று, அந்த மூக்கு இழுத்து கொடுக்குறோம், நம்ம செத்து போயிடுவோம்ல. அப்போ மூக்கெல்லாம் எல்லாரும் செத்து போயிடும் பிரதர். அதனால கடவுள் மூக்கை கொடுத்துருக்காருன்னா அது நல்லது அது என்று அந்த பிள்ளை சொன்னார். உயிர் வாழ மூச்சு காற்றை கூட கடவுள் தான் கொடுக்கிறார் என்று அந்த குழந்தைக்கு இருக்கின்ற விசுவாசத்தை பாருங்க. மற்ற எல்லாத்தையும் விடுங்கய்யா, இல்லையா, சொத்து சோகம், அது இது, உடல் நலம், பலம் எல்லாத்தையும் விடுங்க. காற்றை கூட கடவுள் தான் நமக்கு கொடுக்கிறார். இந்த மூச்சு காத்து கூட கடவுள் போடுற பிச்சை, புரியுதுங்களா? கடவுள் போடுற பிச்சை. அவர் மனசு வைக்கலாம் யார் வாழ முடியும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன காசு பணம் தான் பண்ண போறேன் சொல்லுங்க பார்ப்போம். காசு பணம், மிட்டா மிராசு ஒன்றும் வேலைக்காகாது. என்னதான் நீ அப்படியே ஒருவன் உலகையே தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை எழுந்தால் என்ன வாழ்க்கை அது சொல்லுங்க பார்ப்போம். இன்றைய திருப்பாடல் இன்னைக்கு திருப்பாடல் அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பாடலுடைய பல்லவி மத்தேயு 5, ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஏழைகளின் உள்ளத்தோர், அது முக்கியம். என்ன சொல்றீங்க, ஏழைகள் பேர் பெற்றோர்னு வரல, நல்லா கவனிச்சு பார்க்கணும். நீங்கள் மத்தேயுல 5ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம் பாருங்க. நல்லா கவனிக்கணும்.
ஏழைகள் பேறு பெற்றவர்னு வரல, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றவர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உறுதியான்னு சொன்ன, நீ எவனவனா இரு, நீ எப்பேற்பட்டவனா இரு, மிட்ட மிராஸ் இந்த உலகத்தையே ஆள்ற சொத்து சொகம் வச்சுட்டு, அப்படி இருந்தாலும் ஒரு ஏழைக்குரிய உள்ளம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆணவம் கொண்டு தெரியாது, மூச்சு காத்து கூட கடவுள் தர பிச்சை நமக்கு. சொல்றது புரியுதுங்களா? அந்த குழந்தை சொன்னா இல்லையா, மூச்சு காத்த கூட சாமி கொடுக்குறாரு. அந்த காத்தை இந்த மூக்கு தான் இழுத்து உள்ள கொடுக்குது. இந்த உள்ள கொடுக்கின்ற இந்த விஷயம், இந்த சர்க்குலேஷன் ஒரு நிமிஷம் கட்டானா போதும், ஒன்றும் கிடையாது. நம்மளாம் பிடம்னு சொல்லப்படுவோம், பணம் ஒன்றும் கிடையாது. இந்த மூச்சு காற்ற கடவுள் தர பிச்சை. அதனால நீ எப்பேற்பட்டவனா இரு, இந்த உலகத்தையும் அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிற ஆளு பார்ப்போம். இப்படி சுடக்கு தட்டினா தங்க தட்டில் சாப்பிட வந்துட்டு போட்டுமே. அப்படியே பூமியில் காலை வைக்காம அப்படியே ஆகாயத்தில் தங்க விமானத்தினே பாந்துக்கிட்டுறேன். நீ எவனவனாயிரு, எப்பேற்பட்டவனாயிரு, நீ அந்த ஏழை உள்ள மட்டும் இருக்கணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்க. யோபு சொன்னார் இல்லையா, கடவுளுக்கு கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரா. நான் பிறந்தமேனியா வந்தேன், பிறந்தமேனியா போகிறேன். நடுவில் வருகிற அனைத்தும் கடவுள் கொடுத்த பிச்சை. அந்த நினைப்பு இருக்கணும். அதான் ஏழையரின் உள்ளம். அது இல்லாமல் நீ ஆணவம் கொண்டு திரிந்தால் ஒன்றும் கிடையாது. திருப்பாடு 49 அப்படிப்பட்ட அரிய கருத்தை நமக்கு சொல்ற. வாசிக்கிறேன் பாருங்களேன். தன் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையா பேசுறாங்க. சும்மா பெருமை பேத்திக்கிறாங்க. என்கிட்ட அதுக்குதுடா, காருக்குதுடா, பங்களாக்குதுடா, அதுடா இதுடா. அது உன்னை காப்பாத்ததராசா? கீழே பாருங்க பார்ப்போம். உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் முடியாது. நீ எவனவனாரு, நீ என்னவனா, நீ காசு பண்ண செல்வ சுகம் கொச்சுன்னு நீ ஒன்றும் வேலைக்காகாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. எப்பேற்பட்டவன் சரிதான். ஒரு சொல்லலையா, அந்த மூச்சு காற்று உள்ள இழுக்கிற அந்த ஒரு நிமிஷம் கட்டானா போதும், ஆக போச்சு. நீ எதை கொடுத்தும் அதை மீட்க முடியாது. புரியுதுங்களா? உன் உயிருக்கு மீட்கிறது கடவுள்கிட்ட என்னத்தை விலை கொடுத்து மீட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். உன் உயிர் மூச்சு உள்ள போய் காத்து போய் வெளியே வருது பாரு, அந்த சர்க்குலேஷன், அந்த நெகிழ்வு, அந்த இதெல்லாம் கடவுள் தருகின்ற பிச்சை. நம்மளுக்கு இல்லையா, 2024 மே 22 இந்த நாளை எத்தனை பேர் பார்க்காம போச்சு பேர் போச்சுங்க. அப்போ இந்த நாளை பார்க்கக்கூடிய அரிய ஆண்டு கொடுத்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்த பிச்சை எனக்கு. அகஸ்டின், நீ 2024 மே 22 நீ உசோடு இருப்ப என்பது கடவுள் போட்ட பிச்சை ஐயா. அவருடைய திருக்காத்திர வந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ வாழ்க்கை. அது மனசில் வச்சுக்கோங்க நம்ம, சரிங்களா? அப்படிப்பட்ட தாட்சியாக உள்ள தோடுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். அது போதும். சொத்து சுகம் என்ன, காசு போகணும். அந்த 2 காசு உண்டியில் படுற பெண்மணியை பார்த்து ஏசப்பா சொல்ல பார்த்தீங்களா, இவள் தான் மிகுதியாக ஆண்டவரை கொடுத்த. ஏன் தங்களை இருக்கிறதுல மொத்தலாம் கொட்டிட்டா. 2 செப்பு காசு, ஏழை கைம்பெண். அடுத்தவளை சாப்பாடுக்கு வச்சிருந்தாதான், நிறைய இல்லை, வேற கிடையாது அவட்ட. அந்த 2 காசையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாகத்துக்காக உண்டில போட்டா பாருங்க. ஏசவ பார்க்குறாரு, எல்லோரும் தங்கள் மிகுதியிலிருந்து காணிக்கை கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஏழை பெண் இருந்தெல்லாம் கொடுத்துட்டா, ஒன்று ஓட்டாண்டியா போறா. கடவுள் அவளை காப்பாற்ற கரம் கொடுத்து தூக்கி விடுவார். அதனால நம்மகிட்ட காசு பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. எலியா போவார் சாரிபாத்து ஊரில் மிகப்பெரிய பஞ்சம். சாரிபாத்தில் எலியா போவா. அந்த மாதிரி நம்ம சாரிபாத்து கைம்பெண் விதவை பெண், ஒரு பிள்ளை இருப்பாங்க, ஒரு மகன், இந்த அம்மா தான். பெரும் பஞ்சம், சாப்பாடு இருக்காது. எலியா அங்கே போவார், அம்மா பசிக்குது, சாப்பாடு கொண்டு வாம்மா. ஐயா சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, எங்கள் வீட்டில் ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சோண்டு களையத்தில் எண்ணெயும் இருக்குது. புரியுதுங்களா? இதான் இருக்குது. நானும் என் பிள்ளையும் ஒரு வேளை அந்த மாவை ரொட்டி சுடி சாப்பிட்டு
அடுத்ததால பட்டி கண்டு சாக தான் போகிறோம், என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க ஐயா எங்ககிட்ட என்று சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு எலியா சொல்லுவார், அம்மா நீ போயிட்டு எனக்கு மாதிரி அப்பா சொத்தை எட்டணும் அப்போ அப்படின்னு சொல்லுவார். பார்ப்பாங்க, இவ்வளோ சொல்கிறோம் நாம், இறை வாக்கினர் அவர் கேட்குறாரு, சரி கொடுப்போம், நாம் செத்தாலும் பரவாயில்ல. பசியர் வந்திருக்கிறாரு, கடவுளுடைய ஊழியர் கேட்குறாரு. நம்ம போவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்கிற அந்த ஒரு பிடி மாவில் 1 or 2 இருக்கிற அப்பத்தை சுட்டு எடுத்துன்னு வந்து அந்த எண்ணெய் கூட கொடுப்பாங்க. அதை எலியா உண்டு விட்டு ஆசை கொடுப்பார். அந்த ஆசிரியிலே ஆண்டவருடைய ஆசை பெற்றுக் கொடுப்பார். அந்த ஆசையினால் அந்த பஞ்ச காலம் முடியும் வரை அந்த மாவு கிண்ணத்திலே மாவு தீர்ந்து போகாது, எண்ணெய் கிண்ணத்தில் எண்ணெய் தீர்ந்து போகாது. என்ன சொத்து சுகம் ஆண்டவருக்காக இழந்து பாரியா நீ, அப்ப தெரியும் அவருடைய ஆசீர்வாதம். அடுத்து பாருங்க பார்ப்போம். மனித உயிரின் ஈட்டு தொகையாக எவராலும் எதையும் கொடுக்க முடியாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்துட முடியுமா? பாருங்க பார்ப்போம். படுகுழியை காணாமல் இருந்துட முடியுமா? முடியாது. ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடர்களும் மாண்டு அழிவது போல ஞானமுள்ளோரும் செத்து போறாங்க ஐயா. புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரு நாள் சாவு அழிவு வந்து தான் தீரும், வந்தே தீரும். நான் அப்படி வாழ்வோம் இப்படி வாழ்வோம் ஏன் சொல்லுவார் இல்லையா? ஒருத்தர் கனவு கொண்டாராம். கனவு சொல்லி அவர் சொல்லிக்கிறாரு கனவுல, நான் இன்னும் என்னுடைய செவிப்பு கிடங்கை பெருசாக கட்டுவேன், இன்னும் பல தலைமுறைக்கு தேவையானதெல்லாம் நான் சேர்த்து வைப்பேன், நான் அப்படி உட்காந்து ஜாலியாக சந்தோஷம் வாழ்வேன் என்று ஒரு தன்னோடு சொல்லிக்கிட்டாராம். ஆண்டவர் சொல்றாரு, மதியனே நீ இன்னைக்கு ராத்திரிக்கே சாவு பாருன்னு சொன்னாராம். புரியுதுங்களா? என்ன சொல்லும்போது என்ன புண்ணியம். ஆண்டவருடைய அருள் நின்று போனால் அவன் நன்றி ஓரளவு மசையாதுன்னு பெரியவங்க சொன்னாங்க. எனவே எல்லாத்தையும் ஆண்டவர் அவருக்குன்னு வாழ்வோம் நம்ம. அதுதான் இன்றைய வாசனை நமக்கு சொல்லுகின்ற மாபெரும் கருத்து. அதுக்கு பாருங்க பார்ப்போம். எல்லாரும் என்ன பண்றாங்க? சாகுறாங்க. அவர்கள் எல்லோரும் தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். எத்தனை பாட்ட பிறகு ஒரு செல்வம் எதுக்கு நீ கணக்கு பண்ண போறியா? நீ சாகும் பொழுது என்ன பண்றாங்க? உன் அரணா கொடி உட்பட அறுத்துட்டு தான் உன்னை அனுப்புவாங்க. காதருந்த ஊசியும் கடை வழி வராதுன்னு பட்டினத்தார் சொன்னார். காது உடஞ்சி போன ஊசி பயனற்றது. ஊசியில் காது தான் 100 தைக்க முடியும். அந்த காது உடஞ்சி போச்சுன்னா அந்த ஊசி குப்பை தான் தூக்கி தான் போடுவாங்க, அது வேஸ்ட். அது அந்த வீணா போன அந்த காது இருந்த ஊசி கூட நீ கடைசி பயணத்தில் கொண்டு போக முடியாது ராசா. புரியுதா? அண்ணா கவத்தை கூட அறுத்துட்டு தான் பிறந்த மேலே தான் அப்படியே வச்சு ஒன்று அடக்கம் செய்வார்கள். எனவே உன் செல்வத்தை வச்சு ஒன்று நினச்சிடாது. நீ நம்மளாம் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் இப்படி இந்த மாதிரி மதப்பில் இன்னும் என்ன ஒரு கருத்தை பாருங்க திருப்பாடல். இன்னைக்கு இன்னும் வாசிக்கலாம் வாங்க, சரிங்களா? ஒருவர் தம் மேன்மையினாலேயே நிலைத்திருக்க முடியாது. நீ என்ன படிச்சிரு, என்ன ஞானத்தோடு இரு, என்ன பெரிய ஸ்காலரா இரு, எப்படிப்பட்ட பொறுப்புல இரு, என்ன மேன்மையா இருந்திரு, வேதியரா, சாமியாரா, பிஷப்பா, போப்பா, புனிதரா, என்ன வேணாயிரு, ஒரு காலம் எல்லாம் மாண்டு போறவர்கள் தான். ஆண்டவர் மட்டுமே நிலையாக இருக்கக்கூடிய. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவர்கள் விலங்குகளைப் போல எல்லோரும் மாண்டு அழிவார்கள். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ எல்லோருக்கும் அழிவு நிச்சயம். கனவு காணாத, நாளைக்கு இதை போயிட்டு இங்கே செய்யணும், இங்கே போய் இதை நான் செய்வேன், இது செய்வேன், இதெல்லாம் சொத்து சொகம் சேர்த்து வச்சுப்பான், அப்படி இப்படிங்கிறத இன்னும் ஆண்டவரே அடுத்த வினாடி கூட உங்க தயவு தான் ஆண்டவரே அப்படின்னு அவர் பாதத்தில் உட்காரு. அதுக்கப்புறம் பாருங்க வாழ்க்கை. இந்த திருப்பாடல்ல 15 பாருங்க, அற்புதமான வசனம். அது ரொம்ப பிடிக்குது, ரொம்ப நல்ல ஒரு வசனம். பாருங்க பார்ப்போம். கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. விசுவாசத்தை எங்க வைக்கிற? ஆண்டோடைய பாதத்தில் வை. கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி,
பாதாளத்தின் பிடியிலிருந்து விடுவித்து அவர் மட்டுமே என்னை தூக்கி நிறுத்துவார். சொத்து சோகம், காசு, பெருமை, நீ வச்சிருக்க மேன்மை, படிப்பு, அந்தஸ்து, பதவி, பட்டம், பகட்டு எதுவும் உன்னை காப்பாற்றாதையா. ஆண்டவர் ஒருவரை தவிர நம்ம எதுவும் காப்பாற்றாது. திருப்பாடல் பார்த்தீங்களா? என்ன ஒரு அற்புதம், ஒரு அரிய கருத்து பாருங்க. இன்னைக்கு திருப்பாடல் கடவுள் சொல்றாரு பாருங்க இன்னைக்கு. அதனால நீ எதையும் நம்பி இருக்காதே, ஆண்டவரை மட்டுமே நம்பி இரு என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லுது. வாசகமாக தான் இன்னைக்கு முதல் வாசகம் யாக்கோபு பாருங்க. யாக்கோபு அவர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் எருசலேம்ல செதறி போனாங்க. அங்கே செதறி போயிட்டு இஷ்டத்துக்கும் வாழ்ந்தாங்க. யூதர்கள் இஷ்டத்துக்கும் வாழ்ந்தாங்க. அவங்க மனம் போன போக்கில் வாழ்க்கை. அவங்க சட்டத்தை கடைபிடிப்போமா, கடவுள் வார்த்தைக்கு வாழ்வோமா, இஷ்டத்துக்கு வாழ்க்கை. அவங்க மனம் போன போக்கில் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சரியாடாயப்பா அப்படி நினைக்காத. வீண் ஜம்பம் பேசாத. எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, நான் அதை செய்வேன், இப்படிலாம் ஜம்பம் பேசிக்கிட்டு தெரியாது. வீண் வம்புக்கும் வீண் பேச்சுக்கும் நீ இடத்த கொடுக்காது. புரியுதுங்களா? இதான் யாக்கோபோட கருத்து தான் இன்னைக்கு. வாசிக்கிற பாருங்க பார்ப்போம். இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்கிறவர்களே சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? உங்களுக்கு தெரியாது. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். புகை வரும், அதை காத்தடிங்க, சல்லுன்னு அவ்வளோ முடிஞ்சு போச்சு, புகையங்க காண போச்சு. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையா? அதனால நீ கற்பனை கட்டி கோட்டை கட்டாத. புரியுதுங்களா? அக்கறை பாருங்க பார்ப்போம். ஆகவே நீங்கள் அவ்வாறு சொல்லாமல், ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், சரிங்களா, இன்னென்ன செய்வோம் என்று அவர் முன்பாக தொழுது நில்லுங்கள். ஆண்டவரே உங்களுக்கு விருப்பமானால் நாங்கள் இருப்போம் ஐயா அப்படின்னு ஆண்டவர் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை போடுங்க. ஏசப்பா இல்லையா? அவர் சொன்னார் பாருங்க, தந்தையே கூடுமானால் இல்லையா இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், என் விருப்பம் இல்லைங்கப்பா, உங்கள் விருப்பமானால் அதை செய்யுங்க. ஏசப்பாவுடைய வார்த்தை இது. நாமெல்லாம் ஏமாத்திரம் சொன்னார் பாருங்க. இந்த துன்பக்களம் உங்களுக்கு விருப்பம்னா, உங்களுக்கு விருப்பமானால் இந்த துன்பத்தை என்கிட்ட வந்து நீக்குங்க என்று ஏசப்பா வேண்டினார் அப்பா கிட்ட. நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதை செய்வோம், இதை செய்வோம், கட்டுவோம், இடி. யாக்கோபு சொல்ற வார்த்தை பாருங்கம்மா. அப்போ இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், என்னென்ன செய்வோம் என்று அவர்கிட்ட சொல்லுங்க. அதை விடுத்து இல்லையா இப்பொழுதோ நீங்கள் வீண் வம்பு பாராட்டி கொள்கிறீர்கள். இது மிகப்பெரிய தீமை. இதை செய்யாதீங்க. நீங்கள் வாழ்வது உங்களால் அல்ல. நீங்கள் வயல்வெளி பூவை போன்றவர்கள், புல்லை போன்றவர்கள். சூரியன் வரும், காஞ்சி கருகி செத்து போயிடும். அப்படிப்பட்டவங்க நம்முடைய வாழ்க்கை. நம்மை இந்த உலகத்திலே நிலை நிறுத்தி வைத்திருக்கிறவர் கடவுளுடைய கிருபை மட்டுமே, அவருடைய ஆசீர்வாதம் மட்டுமே. இந்த உடம்பிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீக்கிவிட்டால் நம்ம ஒண்ணுமே கிடையாது. எனவே நாம் ஆண்டவரை முழுமையாக நம்பி விசுவாசித்தோம்னா பண்ணணும் வாழ வேண்டும் என்று வாசகம் சொல்லுகிறது. இன்னொரு கருத்தையும் முதல் வாசகம் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை அவர் செய்யவில்லை என்றால் அது பாவம். உங்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்குது, நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்குது, கடவுள் கொடுக்கிறாரு, அதை செய்யுங்கள். செய்ய முடியாதீங்க. நன்மை செய்ய உங்களுக்கு கைக்கு மைய வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை செய்யாத பொழுது
நம்மலாம் எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான். அதை திரும்பவும் பகிர்ந்துக்கிறேன். நாங்கள் வேதியருக்கு படிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஞாயிறு சர்வீஸ்க்கு நாங்கள் சில கிராமங்களுக்கு போவோம். திருப்பலி நடைபெற வாய்ப்பில்லாத கிராமங்கள் அது. ஏன்னா நாங்கள் வந்து திண்டிவனம் அந்த பங்கில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 சப்ஸ்டேஷன்ஸ் உண்டு, கிளை பங்குகள் உண்டு. எல்லா பங்குகளுக்கும் குருவான போய் ஞாயிறு பூசை நடத்த முடியாது. பங்கு 2 பூசை இருக்கும். பூசை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த மீது நாட்டில் ஏதாவது ஒரு கிளை கிராமம், ஒரு கிளை கிராமம் 2 கிராமத்தை பார்த்து பூசை வைப்பார். அடுத்த பூசை 1 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு. இப்படி தான் நாங்கள் அது பூசை நடக்கும். அப்படி பூசை இல்லாத கிளை பங்குகளில் ஞாயிறு வழிபாட்டுக்காக நாங்கள் வேதியர்கள் மாணவர்கள் நாங்கள் போய் ஞாயிறு சண்டே சர்வீஸ் நடத்திட்டு வருவோம். அப்படி நானும் இன்னொரு சகோதரரும் எங்களுக்கு கிடைத்த ஒரு ஊர், அந்த ஊர் பேர் சொல்ல வேண்டாம், ஒரு ஊர் வச்சிங்களேன், அந்த ஊருக்கு நாங்கள் போவோம். அந்த ஊருக்கு போகும் பொழுது நாங்கள் வந்து லோக்கல் பஸ் ஏறி தான் அந்த கிராமத்துக்கு போகணும். திண்டிவனத்துக்கு யாரும் போயிருக்கீங்களா தெரில. லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். நாங்கள் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் உள்ளே பூந்து ரயில்வே தண்டவாளத்தை கடந்து தான் போகணும். அப்படி போகின்ற பொழுது அந்த தண்டவாளத்துக்கு ஓரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி ஒரு செவுறு இருக்கும். அந்த செவுத்தில் தான் அங்கே கிராஸ் பண்ணி போவோம். அங்கே ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துருந்தார். நாங்கள் வாரம் அவர் கடந்து தான் போவோம். சத்தியமாக சொல்கிறோங்க, அவருக்கு ₹1 கூட நாங்கள் போட்டது கிடையாதுங்க. ஏன்னா உள்ள மாதிரியே போய் சொல்லக்கூடாது, கடவுளை வார்த்தையை சொல்கிறோம். ₹1 கூட அவருக்கு போட்டது கிடையாதுங்க. போவோம், ஐயான்னு அப்படியே போவோம். நாங்கள் இப்படி ஒரு நாள் நாங்கள் போகிறோம். நான் முன்னே போகிறேன், சகோதரி பின்னாடி வராரு. நாங்கள் போயிட்டுருக்குறோம். முன்னாடி ஒரு அம்மா போகிறாங்க, அவருடைய குழந்தை. அந்த குழந்தைக்கு மிஞ்சி போனால் நடக்கிற திட்டம் அதான். அந்த குழந்தை அவ்வளோதான், ஒரு 2 வயசு 3 வயசு. அந்த பிள்ளைக்கு அம்மா கை பிடிச்சிட்டு விரலை பிடிச்சிட்டு அந்த பிள்ளை நடந்து போகும்போது அந்த சகோதரிக்கிட்ட அந்த பிச்சை கேட்குறா, ஐயா அம்மா ஏதாச்சும் கொடுத்தாயன்னு தட்டில் கேட்குறாரு. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த அம்மா போகிறாங்க. அந்த குழந்தை தன் கையில் அவங்க அம்மா, அது நல்லா கவனிங்க, அது இருக்கிறது நம்ம 2-3 வயசு குழந்தை. எவ்வளோ பெரிய கை இருக்கும், குட்டியாக இருக்கும். அந்த கைக்குள்ளே எவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் துண்டு இருக்கும் யோசிச்சு பார்ப்போம். ஒரு விரல் சைஸ் இருக்குமா, இருக்கும். அது அந்த குழந்தைய சாப்பிட்டுக்கிட்டே போகுது. இந்த ஐயா பிச்சை கேட்குறாரு, தட்டை நீட்டுறாரு. அந்த குழந்தை தன் கையில் இருந்த அந்த ஒரு எச்சில் கொய்யா துண்டு, எவ்வளோ பெருசு நினைக்கிறீங்க, தம்மா துண்டு, ஒரு 2 இன்ச்சு கூட இருக்காது, தம்மா துண்டு கொய்யாக்காவை அந்த பிச்சைக்கார தட்டில் அந்த குழந்தை 3 வயசு குழந்தை அந்த தட்டில் போட்டுட்டு அந்த பிள்ளை வெறும் கையா போகுது. தம்மா துண்டு அந்த குழந்தைக்கு அதான் கையில் இருக்குது. அந்த குழந்தை உதவின்னு கேட்கும்போது தங்கிட்ட இருக்காது அந்த பிள்ளை அந்த தட்டில் இந்த எச்சு கொய்யா துண்டை அந்த பிச்சைக்காரோட தட்டில் போட்டு அந்த குழந்தை அம்மா கூட அப்படியே போகுது. நாங்களாம் பின்னாடி வரோம். எங்களெல்லாம் என்ன சொல்கிறது, செருப்பாலையும் அடித்த மாதிரி இருந்துச்சு. நீங்களாம் ஒரு வேதியர்கள், நீங்கள்லாம் போதிக்கிறீங்க. அந்த குழந்தை என்னைய அந்த குழந்தைக்கு சொல்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு அந்த அறிவு இருக்குமா அந்த குழந்தைக்கு? பச்சை மண், ஆண்டவருடைய கிருபை. அந்த குழந்தைக்கு பாருங்க, நம்மக்கிட்ட ஒருத்தர் உதவின்னு கேட்குறாரு. தன் கையில் இருக்கிறது எச்சிலோ அது அதை பற்றி அந்த குழந்தை காலங்களில் என்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா அந்த எச்சில் அந்த துண்டு கொய்யாக்காவை அந்த தட்டில் போட்டுட்டு போகுது. இன்னைக்கு வாசகம் பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகத்தில், நன்மை செய்ய உனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தும் நீ செய்யவில்லை என்று அது பெரிய பாவம். நாங்களாம் நினைச்சோம் நம்மளாம் என்னையா வேதியர் என்று மனம் நொந்து கொண்டு நாங்கள் போனோம். அன்னைக்கு சவர்களே யோசிக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம். அந்த நம்முடைய செல்வத்தை, நம்முடைய செல்வ செழிப்பை நாம் தானே வச்சு அனுபவித்து நம்ம மட்டும் வாழணும், நம்ம மட்டும் அப்படியே கொடி கட்டி பறக்கணும். எச்சல் கையில் கூட காக்கா ஓட்டம் பண்ணி உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கலாம். ஒரு ஏழை வந்து, ஐயா என் பிள்ளைக்கு ஏதாவது வாய்ப்பு நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கலாம், செய்வோம். செய்யலைன்னா அது பாவம். நீ ஒரு தீமையை தான் போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு தீமையை போயிட்டு அடுத்தவனை கொலை பண்ணணும், இப்போ திருடணும், பொய் சொல்லணும், அடுத்தவன் குடியை கெடுக்கணும், அடுத்தவன் நாசம் பண்ணணும், இதுதான் பாவம் கிடையாது. ஒருத்தவர் உனக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்குது, நன்மை செய்யக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது, நாம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
நன்மை செய்ய ஒரு தகுதி இல்லைன்னா பரவாயில்ல, நன்மை செய்ய கடவுளுடைய ஆசீர் உங்ககிட்ட இருக்குது, இருந்தும் நீ அதை செய்யவில்லை என்றால் அது பாவம்னு நீங்கள் சொல்லுகிறது. யாக்கோபு முதவா சொல்லு பாருங்க. நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யோசிச்சு பார்ப்போம். இந்த வரிக்கு ஒத்த கருத்து தான் இன்றைக்கு முதல் வாசகம், ரெண்டாம் வாசகம் வருது பாருங்க. மார்க்கில் ஒரு கம்ப்ளைண்ட், இயேசு சிலர்கள்லாம் ஏசப்பாட்ட ஓடி வராங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே, சரிங்களா? அப்போது யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுகிறார், அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர், அவர் யாரோ ஒருத்தர் உங்க பெயரால பேய் ஓட்டிட்டு இருக்கார், நல்ல காரியம் செய்கிறாரு. நல்லதை என்ன பண்ணாங்க, தடுக்க பார்த்தோம். நல்லது செய்கிறாரு, இவங்க தடுக்க பார்க்குறாங்க. நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்ததும் செய்யலைன்னா பாவம். நல்லது செய்யறான், நீ அதை அனுபவிச்சிருக்கான், அதான நல்லது. அது தடுக்க பார்த்த தப்பு தானே. அது தடுக்க பார்த்தோம், என்ன பண்றாங்க, எங்களால முடியல. ஏன் சொல்ற பாருங்க, தடுக்க வேண்டாம். ஏன் தடுக்கிற? அவன் கெடுது ஒன்றும் செய்யலையே. என் பெயரை பயன்படுத்தி ஏன்னா பாவ காரியம் செய்யறானா, தப்பு தண்டா பண்றானா, என் பெயரை பயன்படுத்த கொள்ளை அடிக்கிறானா, இன்னைக்கு நடக்குதுங்க. இன்னைக்கு இயேசுடைய பெயரை பயன்படுத்தி எப்படி சொல்லுவது, கடவுளை இன்னைக்கெல்லாம் ஒரு கோயில் கட்டுறதோ, ஒரு சபை ஆரம்பிக்கிறதோ, ஒரு எல்லாம் கடவுள் பெயரை பயன்படுத்தி என்ன சொல்றது, புரிஞ்சுக்கிட்டே சரிதான் இல்லைங்களா? கடவுளின் பெயரை எப்படி நம்ம எல்லாம் ஒரு அவசங்க செய்கிறோம், கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி எப்படி நம்முடைய சுய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறோம் யோசிப்போம். இங்க சொல்றாரு பாருங்க, தடுக்க வேண்டாம், ஏனென்றால் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இருந்து பேச மாட்டாரு. நல்லது செய்யறான் அவன், என் பேரை அவன் கெடுக்கல, என் பேரை சொல்லி அவன் அநியாயம் அட்டூழியம் பண்ணல, என் பேரை வச்சுக்கிட்டு அவன் ஊரை கொள்ளடிக்கல, திருடல, நான் தான் கடவுள்னு அப்படி சொல்லி மேடை ஏறல, என்னை பத்தி அவன் பேசல, என்னை அவன் அவமானப்படுத்தல, நல்லது செய்யறான். என் பெயரை கொண்டு பேய்களை ஓட்டி நல்ல அற்புத காரியங்களை செய்யறான், விட்டுடு என்று அவன் தடுக்காத சபை சொல்றாங்க. இங்க ஏன் சீடர்களை தடுத்துடக்கூடாது? சீடர்கள் யாக்கோபு வார்த்தை என்ன, உனக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை செய்யலாம் பாவம். ஒரு நல்லது செய்யலாம், தடுக்காத, செய்யணும் விடு. அப்ப சீடர்கள் பாவம் செய்ய பார்த்தார்கள், ஏசப்பா தடுத்தார், அதை விட்டுரு, அது நல்லது செய்யட்டும். சரிங்களா? இதுதான் வாய்ப்பு. இதே போல நாமும் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் செய்யலாம் பாவம். அப்புறம் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம முடிந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், செஞ்சு பழகுவோம். இன்னொரு காரியம், இதற்கு ஒப்ப ஒரு காரியம் எண்ணாகமத்தில் வாசிக்கலாம். நம்ம எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் முழுமையும் இப்படி ஒரு காரியம் வரும். 70 பேரை மோசே தேர்ந்தெடுப்பார். அவருடைய பணிக்காக கடவுள் சொல்லுவார், என்னுடைய ஆவியான ஆசீர்வாதத்தை கொடுக்குற 70 பேர் தேர்ந்தெடுன்னு சொல்லுவார். அப்போ 70 பேர் கூடி இருப்பாங்க. 70 பேருக்கும் ஆண்டவருடைய ஆசீர் கிடைக்கும், அவர் இறைவாக்கு உரைப்பார்கள். அதில் 2 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 பேருக்கும் அந்த ஆசீர் கிடைக்கும். அவங்க பெயர் எல்தாது, மற்றொரு பெயர் மேதாது. அவங்க அந்த 70 பேர் கூட்டத்தில் இல்லாமல் வெளியே பாளையத்துக்கு வெளியே இருந்து அவங்க இறைவாக்கு குறைப்பாங்க. உடனே யோசுவா சொல்லுவார், மோசே என் தலைவரே அவளை தடுத்து நிறுத்தும், அவங்க ஸ்டாப் பண்ணுங்க, அது எப்படி அவங்க இறைவாக்கு குறைக்கலாம் என்று யோசுவா சொல்லுவார் மோசே கிட்ட. மோசே சொல்லுவார், இல்லையா, வேண்டாம், ஏன் அவங்களை பற்றி நீ பொறாமைப்படாதே, அவங்க கெடுதி ஒன்றும் செய்யல, நல்லது செய்ய, ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டோம். இந்த 70 பேர் தான் முடிவு பண்ணோம், 70 பேருக்கு ஆசை கிடைச்சிச்சு.
அந்த 2 பேரும் இறைவாக்க உரைக்கணும். அவங்க கடவுளுடைய ஆவி ஆசி அவங்களும் கிடைச்சிருக்குது. நீ ஏன் பொறாமைப்படுற? நல்லது செய்கிறாங்க, ஏன் பொறாமைப்படுற என்று மோசே யோசுவாவை அடக்குவார். நீ பொறாமைப்படாத. திரும்ப பாருங்க, அப்போ ஆண்டவருடைய மக்கள் அனைவருமே இறைவாக்க உரைக்கும்படி அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எல்லாரும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லட்டும், எல்லாரும் புதுமை செய்யட்டும் ஐயா. ஆண்டோடைய வார்த்தை நாமத்தை பயன்படுத்தி அவங்க நல்லது செய்யட்டுமே, தப்பு நடக்குது இதுல. வார்த்தை பாருங்க, ஏசாதான் சொன்னார், தடுக்காத, நல்லது செய்யறான் செய்யட்டும். என் பேரை பயன்படுத்தி நல்லதை செய்யறான் செய்யட்டும். மோசே சொல்ற பாருங்க, ஆண்டோடைய ஆவியை பயன்படுத்தி அவனுக்கு இறைவாக்கு உரைக்கும். அவருடைய பெருமையை எடுத்து சொல்ற மக்கள்கிட்ட. 4 மக்கள் அவன் சொல்ற வார்த்தையில் ஆண்டோடைய பெருமையை காதால கேட்டு மீட்படைகிறாங்க. பார்த்தீங்களா? ஏன் தடுக்கிற? பொறாமை கொள்ளாது. நன்மை செய்யும் வாய்ப்பு மோசே யோசை தடுக்க பார்க்குறாரு. மோசே என்ன பண்ண தடுத்துட்டு வேணாம், பொறாமைப்படாது, செய்யட்டும், நல்லது நன்மை செய்யட்டும். பாருங்க பார்ப்போம். பின்பு மோசேவும் இஸ்ரவேல் மூப்பர்களும் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க இல்லத்துக்கு போய் பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர்களே, இன்று நாம் 2 கருத்துக்கள் நாம் சிந்திச்சோம். நம்முடைய செல்வங்கள், செல்வ செழிப்பு, நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய படிப்பு, மேதாவித்தனம் எதுவுமே நம்மை காப்பாற்றாது. ஆண்டவருடைய ஆசீர் மட்டுமே நம்மை வாழ வைக்கும். 1. 2வது, நன்மை செய்யும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தவில்லை என்றால் அது மாபெரும் பாவம். இந்த 2 கருத்துக்களை கடவுள் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை நம்பி இல்லாமல் உமது ஆசீர்வாதத்தை நம்பி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. ஜெபிப்போம். இது போல எங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்பு, நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அந்த தகுதி எங்களுக்கு இருக்கின்ற பொழுது, நாங்கள் அந்த தருணத்தை தட்டி கழிக்காமல் இருக்க எங்களுக்கு தயவு செய்யும்படி நம்ம வேண்டுவோம். நிச்சயமாக கடவுள் இந்த 2 அருள் வரங்களையும் குறைவின்றி நிறைவாக நமக்கு தருவார். நன்றி. நாளை சந்திப்போம்.